இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பற்றியும் பேசலாம். தினத்தந்தியில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வு பற்றி ஒரு தலையங்கம் வெளியிருக்கிறாங்க. நஷ்டத்தில் மூழ்கிட்டு இருக்கிற மின்சார வாரியத்தை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்படுகின்ற கசப்பு மருந்து இதை சாப்பிட்டுட்டா ஆக வேண்டிய நிலையில மக்கள் இருக்காங்கன்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தமிழ் இந்து மங்கள்யானுடைய சாதனையை பற்றி தலையங்கம் வெளியிருக்குது. இந்த வெற்றியை தேசம் முழுதும் கொண்டாடுறாங்க. இளைய தலைமுறைக்கு அறிவியலை கொண்டு போறதுக்கு இதுதான் சரியான தருணம்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினம் மலர்ல மோடியின் அமெரிக்க பயணம் தொடர்பாக தலையங்கம் இருக்கிறாங்க. விசா கொடுக்க மறுத்த அமெரிக்கா இப்போ மோடிக்காக காத்திருக்குது. இந்தியாவை பத்தி தவறான எண்ணங்களை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்க தலைவர்களுக்கு மோடியின் பயணம் புதிய அர்த்தங்களை தரும் அப்படின்னு தினமலர் தலையங்கம் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் மோடியின் அமெரிக்க பயணத்தை பத்தி தான் தலையங்கம் வந்திருக்குது. சமீபத்தில் இந்திய அமெரிக்க உறவுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஒப்பந்தங்கள் போடுறது, முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு ஈர்ப்பது, இதெல்லாம் முக்கியமானதாக இருந்தாலும் அவற்றை விட முக்கியம் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புரிதலை உருவாக்குறது தான் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோடியுடைய இந்தியாவில் தயாரியுங்கள் திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறது பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. அரசாங்கம், தொழில்துறை, சாமானியன் எல்லாரையும் இணைக்கக்கூடிய திட்டமாக இது இருக்கும். இந்தியாவின் வளர்ச்சியை தொழில்துறை மூலமாக தான் சாதிக்க முடியும்னு மோடி நினைக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் மேக் இன் இந்தியா திட்டம் பத்தி தான் தலையங்கம் வந்திருக்குது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுறதுக்கு மோடி முயற்சி செய்யறாரு. இந்தியாவில் உற்பத்தி பிரிவை தொடங்குறதுக்கு பல சர்வதேச நிறுவனங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் முதலீடு செய்வதற்கு சாதகமான சூழலை இந்தியாவிலையும் உருவாக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நீங்க பேசலாம். அதாவது செய்தி தலையங்கம் மற்றது அந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின்சார கட்டணம் என்பது அவசியமற்றது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதை வரவேற்றால் தமிழ்நாட்டினுடைய தொழில் மற்றது கடுமையாக பாதிக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. செய்தியிலே எனக்கு பிடித்த செய்தியாக இப்போது சொல்ல வேண்டும் என்றால், பாரம்பரிய உணவு குறித்து தமிழ் இந்துவிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை பரப்புவதற்காக ஒருவர் பெரும் முயற்சி எடுக்கிறார். மாணவர்களுக்கெல்லாம் அதை போதிக்கிறார். இந்த பாரம்பரிய உணவு அற்றுப்போனதும், நம்முடைய அரிசி உணவு மற்ற உணவு என்று அதிகம் ஆகி போனதும், அது சர்க்கரை போன்ற இது போன்ற வியாதிகள் மற்றதுக்கு இட்டு சென்று இருக்கிறது. நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு தான் நம்முடைய பாரம்பரிய உணவுகள், நம்முடைய சிறுதானியங்கள் மற்றதெல்லாம். ஆகவே இந்த சிறுதானியங்களை அரசாங்கம் நம்முடைய நியாய விலைக் கடைகளிலேயே மலிவாக மக்களுக்கு ஓரளவுக்காவது கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பயிர்களை மக்கள் சாப்பிடுவது போன்ற அந்த நிலைமையில் உண்டு. அந்த பயிர் உற்பத்திக்கான ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்ய வேண்டும். அதற்குள்ள ஆர்கானிக் முறையிலே ரசாயனம் இல்லாமல் தயாரிப்பதற்குள்ள அந்த விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். இது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை குறைக்கும், நம்முடைய ஆரோக்கியத்தை பெருக்கும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் தான் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு இந்த உணவு முறையிலே மாற்றம் தேவை என்கிற ஒரு நல்ல செய்தியாக அது அமைகிறது. அது வர வேண்டும் என்று கருத்து. உங்களுடைய தேர்வில் இன்றைக்கு உள்துறை அமைச்சகத்திலே தீவிர தூய்மை பிரச்சாரம் என்கிற ஒரு செய்தி, அதையே வழிமொழிகிற 5 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தூய்மை இந்தியா. இந்த தூய்மையை பற்றி நம்ம நாட்டில் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெருக்களை வைப்பதில்லை, நகரங்களை வைப்பதில்லை. வீட்டு குப்பையை ஜன்னல் வழியாக தூக்கி ரோட்டில் எழுவது, கட்டடங்களுடைய அந்த டெப்ரீஸை ரோட்டில் போடுவது, சாலைகளை தோண்டி போட்டு அதனுடைய இது செய்வது. அரசு கிட்டத்தட்ட அனாதை இல்லங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்கே சுத்தம் இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு சுதந்திர தின உடையிலே தூய்மை வேண்டும், டாய்லெட் வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிலே நம்முடைய தூய்மையை பற்றி கண்ணோட்டம் இருக்கிறது. நம்மை தூய்மையாக வைத்திருக்கிறோம், சுற்றுப்புற சூழ்நிலையும் நாட்டையே வைக்கவில்லை. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாலே அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்கே தூய்மை அதிகமாக பராமரிக்கப்படுகிறது. அதனுடைய வளம், அதனுடைய பின்னணி, அதை வைத்து நம்ம நாட்டோடு நான் ஒப்பிட தயாராகவில்லை. ஆனால் குப்பையே உருவாகாமல் இருக்கிறது. டெப்ரீஸ் உருவான உடனே அது எங்கே போகணுமோ அங்கே போகிறது. இங்கே சாலைகளிலே குப்பை விடுகிறது. அந்த குப்பையை துடைப்பதற்குன்னு ஒரு ஆள் அதை குமிச்சு வச்சிருப்பாங்க. அது வண்டி போகிறப்ப மறுபடியும் காற்றுல ஆடி மறுபடியும் தூசியாகும். ஆகவே இந்த நாட்டு மக்கள் அதற்காக இந்த அரசாங்கம் ஒரு 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்கி மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாளில் இந்த தூய்மை திட்டத்தை செயல்படுத்துவதாக இருக்கிறார்கள். இது வெறும் திட்டமாக இருக்கக்கூடாது. நம்முடைய மனதில் திடமாக இருக்க வேண்டும், எண்ணமாக இருக்க வேண்டும், ஒரு கன்விக்ஷனாக இருக்க வேண்டும். தூய்மையை உருவாக்குவதற்கு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் தன்னாலான விஷயத்தை செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.